வந்திருக்கிறது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ ஆசிரம் இன்டர்நேஷ்னல் யோகா சென்டருக்கு வந்திருக்கோம். இது வந்து பெங்களூர் கனகபுரா ரோட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 300 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. ஒரே நாளில் கவர் பண்ண முடியாது. நமக்கு That is an open amphitheater. There during Navratri, during Shivratri, we have got this Mahasatsangs and all. Big events are conducted there. 1 to 1.5 lakh people accommodate there. Actually, capacity is only 40,000. 20 to 40. 1.5 lakh people accommodate there. You can go and see this thing also. Okay. After that, bus tour. Finishing the bus tour, we go for lunch. Annapurna kitchen. 12:30 onwards, our lunch starts till 2:30. 2:30. Okay. Until 2. Okay. Annapurna kitchen. இப்போ எங்கன்னா நம்ம முருதேஸ்வர்ல இருந்து வந்திருக்கோம். முருதேஸ்வர்ல கிளைமேட் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான், ஹீட்டு தான் இருக்கு. ஆனா இங்க பெங்களூர்ல நல்ல குளிர், நல்ல ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. நாங்க எங்க ஆலியார்ல வேதாத்திரி மகரிஷி யோகம் பண்ற அந்த மெடிடேஷன் சென்டர் அங்க இருக்கு, ஆலியார்ல இருக்கு. அங்கேயும் போயிருக்கோம். அங்க இதே மாதிரி அற்புதமான ஒரு, அதுவும் அந்த வால்பாறை போற ரோட்ல ஃபாரஸ்டுக்குள்ள அவ்வளவு அருமையான ஒரு இடம். போயிட்டு நாங்க ஒரு 30 days கிளாஸ் அட்டன் பண்ணோம். இப்போ பெங்களூர் ஆபீஸ் விஷயமா வந்திருக்கிறனால இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு, இதுவுமே வந்து சிட்டில இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல தான் இருக்கு. ரிஸ்க் எடுத்துதான் வந்தது. சரி, இன்னைக்கு ஈவினிங் நம்ம கிளம்பணும். ஃபுல்லா தென்னை மரம், கார்டன் இந்த ஃப்ரெண்ட்ல காட்டும். நல்லாதான் இருக்கு. சீக்கிரம் போகணும், அப்பதான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். விசாலா கஃபே தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சரியான வயிறு பசி. உள்ள போயிட்டு இருக்குது ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு பூஜா ஆயுர்வேதா சென்டர். இதுதான் விசாலா கஃபேவா? என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆலு பரோட்டா இருக்கு. ஆலு பரோட்டா ஒரு 4 சிங்கிள் பீஸ். பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாரு. உள்ள போய் போட்டோம். ஆலு பரோட்டா 2 ஆர்டர் பண்ணிருக்கு. ஆர்டர் பண்ணி 2 ஆலு பரோட்டாக்கு 120 பில் இருக்கு. 120 பில் ஆர்டர் பண்ணிட்டு டோக்கன் போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் அதுவும் ஆளாக இருக்கு. மார்னிங் நமக்கு இந்த ஆசிரம் பற்றி கம்ப்ளீட்டாக கைட் பண்ணலாங்க. எந்தெந்த பிளேஸை என்னென்ன டைமிங்கில் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. காலையில் நம்ம 10 மணிக்கு ரீச் ஆனோம். காலையில் விசாலாட்சி கஃபேல போய் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்து சாப்பிட்டுட்டு அப்புறமா அங்கேருந்து நட்சத்திரவனம்னா நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான மரங்கள், 22 நட்சத்திரம், 9 கோள்கள்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக மரங்கள், அதை அழகாக கார்டன் மாதிரி அமைச்சிருந்தாங்க. அதை போய் பார்த்துட்டு அங்கேருந்து குருபாதுகவனம், சிவா டெம்பிள், அப்புறம் பஞ்சகர்மா சென்டர் 1 by 1 பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ஆசிரம் முழுவதுமாக சுற்றி பார்க்குறதுக்காக வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம போகக்கூடியது வேத பாடசாலை, குருகுல கல்வி அங்கே நடந்துட்டுருக்கு. அப்புறமா கோஷாலா இருக்குது. கோஷாலையில் வந்து நம்ம நாட்டு மாடுகள், 18 வகையான மாடுகள், நம்மளுடைய இந்திய
நாட்டு மாடுகள், நம்ம தமிழ்நாட்டு காங்கேயம் உட்பட அத்தனையான மாடுகள் இருக்கு. நமக்கு இப்போ வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ண பிளேஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே அந்த ரிஜிஸ்டர் பண்ண பாஸை காமிச்சிட்டா இங்கே வந்து நமக்கு வண்டி இருக்கு. வெயிட் பண்ணிட்டு ನಾನು ಅದಕ್ಕೆ ಬಂದು ನಾಲ್ಕು ಗಂಟೆ ಮೇಲೆ ನೀವು ಫೋನ್ ಮಾಡ್ತೀನಿ ಬರ್ತೀನಿ.